வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இன்றைக்கி நம்ம மருத்துவ குணம் கொண்ட பிரண்டையை எப்படி ஈஸியாக நம்ம வீட்டு தோட்டம் அல்லது மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிராமத்தில் இருக்கவங்களுக்கு பிரண்டை ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் டவுனில் இருக்கவங்களுக்கு பிரண்டை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கடையில் கிடைச்சாலும் ரொம்ப முத்தின பிரண்டையாக தான் கிடைக்கும். அதை நம்ம சமைக்க முடியாது. அதையே நம்ம வீட்டில் வளர்த்தோம்னா நம்ம நினச்ச நேரம் பறித்து சமைச்சிக்கலாம். பிரண்டைக்கு மருத்துவ குணங்கள்னு பார்த்தோம்னா மூட்டு வலிக்கு ஒரு நல்ல நிவாரணி இந்த பிரண்டை. அப்புறம் இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் மூல நோய் உள்ளவங்களுக்கு இந்த பிரண்டை ஒரு நல்ல வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அப்புறம் இந்த பிரண்டையை அடிக்கடி எடுத்துக்கிட்டால் பசி இல்லாதவங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். அப்புறம் ஈரில் ஏற்படுற அந்த ரத்த கசிவை போக்கும். அப்புறம் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஞாபக சக்தியை உருவாக்கும். அம்மா வீட்டிலேருந்து வரும்போது ஒரு சின்ன பிரண்டை தண்டாக ஒடிச்சிட்டு தொட்டியில் வச்சேன். அதுதான் படர்ந்து இந்தளவுக்கு நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. வீடியோவோட முதல்ல பார்த்த என்னோடய கிச்சன் கார்டனில் இருக்க பிரண்டை கொடி. இது ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்க பிரண்டை தான். அதுதான் இந்தளவுக்கு நல்ல படர்ந்து செழிப்பாக இருக்குது. வாங்க பிரண்டை எப்படி வளர்க்கலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். பிரண்டை 2 மெத்தடில் வளர்க்கலாம். ஒன்று அந்த தண்டை ஒடிச்சு வைக்கிறது, இன்னொன்று இந்த மாதிரி பழங்கள் இருந்ததுன்னா அதை நம்ம சேகரித்து அந்த விதைகளை எடுத்து வச்சோம் நம்ம பிரண்டை வளர்க்கலாம். பிரண்டை வளர்க்குறதுக்குன்னு ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. சாதாரண தொட்டியில் வச்சு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லா செடிக்கும் நம்ம போடுற மாதிரி இதுக்கும் உரங்கள் இருந்தால் நம்ம போடலாம். அப்படி உரமே இல்லைனாலுமே இது நல்ல செழிப்பாக தான் வளரும். இப்போ நான் வேரோடு இருக்க ஒரு பிரண்டை சின்ன செடியாக இருக்குது, அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த 3ஐயும் நம்ம ஒரு தொட்டியில் வளர்க்க ஆரம்பிக்கலாம். பிரண்டை வளர்க்குறதுக்கு பெரிய தொட்டிலாம் தேவை கிடையாது. ஒரு சின்ன தொட்டி இருந்தாலே போதும், நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம ஒரு கயர் மட்டும் கட்டி விட்டோம்னா நல்லா படர்ந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த பிரண்டையில் பார்த்திங்கன்னா மேலே பிரண்டையே கிடையாது, வெறும் வேர் மட்டும்தான் இருக்குது. இதை கூட நம்ம இந்த மாதிரி இதை நட்டு வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி இந்த தண்டு பகுதியில் பிரண்டையை சின்ன சின்ன கணுவாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு கணுவையும் நம்ம தனித்தனியாக ஊனி வச்சோம்னாவே அது ஒவ்வொரு செடியாக முளைக்க ஆரம்பிச்சிடும். பிரண்டையோட ஒரு பழத்தில் ஒரு விதை தான் இருக்கும். கருவேப்பிலையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். இப்போ நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்ல வெயில் படுற மாதிரி இந்த தொட்டியை வச்சிடணும். இந்த பிரண்டைக்கு முக்கியமாக தேவைப்படுறது வெயில் தான். தண்ணி கொஞ்சமாக தான் தேவைப்படும். பிரண்டையை தொட்டியில் வச்சு வளர்க்க ஆரம்பித்து 10 நாள் ஆச்சு. 10 நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த பெரிய கணு நட்டு வச்சதில் இலை நல்ல பெரிய இலையாக வந்திருக்கு. அதே மாதிரி வேர் பகுதியை மட்டும் நம்ம நட்டு வச்சதில் நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. விதை போட்டதும் நல்லா 2 இலை விட ஆரம்பிச்சிருக்கு. இது 20 நாள். இதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு கயரை கட்டி நல்லா கொடியில் படர விட்டோம்னா நம்மளுக்கு பிரண்டை நல்லா வளர ஆரம்பிச்சிடும். கொடியில் நல்லா படர்ந்து நம்மளுக்கு தேவையான அளவு பிரண்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதத்தில் பாருங்கள் பிரண்டை எந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சியாக இருக்குதுன்னு. இதுக்கு நம்ம அதிகமாக தண்ணிலாம் விட தேவையில்லை. நல்ல வெயில் படுற இடமா வச்சு இந்த மாதிரி ஒரு கயரை கட்டி விட்டோம்னா போதும், நல்லா கொடியில் நல்லா படர்ந்து நம்மளுக்கு தேவையான அளவு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பிரண்டையை அடிக்கடி நல்லா ஒடிச்சு விடணும். அப்போ தான் அதுக்கு நல்ல கிளைகள் விட்டு நல்லா படர ஆரம்பிக்கும். நான் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கேன். அதில் நம்ம கார்டன்லேருந்து பறித்த பிரண்டையை வச்சு பிரண்டை குழம்பு அப்புறம் பிரண்டை துவையல் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம வீட்டில் வெயில் படுற மாதிரி கொஞ்சம் இடம் இருந்தால் போதும், இந்த பிரண்டையை தாராளமாக வளர்த்துடலாம். நீங்களும் இந்த பிரண்டையை வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.